இது 7 ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம்னே சிவமட்டம். செல் நம்பர் 9943415471. இது வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, ஏர்மேனுக்காக இப்போ மெடிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்றது நம்ம எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து ஹைட் வந்து எவ்வளவு, என்ன எஜுகேஷன்றதை நம்ம க்ளீனாக வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதாவது இதான் வந்து நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட்ஸ்க்கான வெப்சைட்டில் நம்ம பார்க்குறோம். இது வந்து நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம ஆன்லைனில் போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ எப்போன்றதை நம்ம தெளிவாக பார்ப்போம். அதாவது எப்படின்னா, இதுக்கு ஹைட்டு வந்து 152.5 சென்டிமீட்டர் ஹைட்டு கேட்குறாங்க. ப்ளஸ்ஸு எஜுகேஷன் வந்து 10th +2 படிச்சிருக்கணும். அதாவது +2 வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 50% மார்க் இருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள். ப்ளஸ்ஸு டிப்ளமோ பிஎஸ்சி படித்தவங்க அவங்க 21 வயசு போகலாம். ப்ளஸ்ஸு 50% மார்க் இருக்கணும். ஓகேங்களா? அதே வந்து இதில் வந்து நார்த்தில் நடக்க போகுது சண்டிகாடில். அதேமாதிரி நமக்கு சவுத்துக்கு வந்து பெங்களூர் நடக்க போகுது. இந்த இதுதான் சரிங்களா. ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து பாருங்கள், ஏஜ் பாருங்கள். அதாவது எப்போன்னா இது வந்து ஏஜ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக அதாவது வந்து ஏஜ் லிமிட்டேஷன் 22/5/2024. இது அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணணும். 22/5/2024லேருந்து 5/6/2024 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டார்டிங் டேட்டு 22 மே 2024 ஓப்பன். லாஸ்ட் டேட்டு 5 ஜூன் லாஸ்ட் டேட்டு 2024. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு எப்படி செலெக்ஷன் நடக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் இருக்கும், அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் மெடிக்கல் இருக்கும். சரிங்களா? அது ஃபிசிக்கலில் உங்களுக்கு என்னென்ன கேட்க போகிறாங்கன்னா, அதுக்கு முன்னால் வந்துட்டு இதுக்கு இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர்மேனில் எடுக்கிறாங்க, ஏர்மேனுக்கு எடுக்கிறாங்க, மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஹைட்டு பார்த்தோம், எஜுகேஷன் பார்த்தோம். இது நார்த்தில் வந்து சண்டிகர் நடக்க போகுது, நம்ம சவுத்துக்கு வந்து பெங்களூர் நடக்க போகுது. இது ஃபஸ்ட்டில் வந்து ஃபிசிக்கலு, அடுத்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த இப்போ எப்போ பிறந்திருக்குன்னு பாருங்கள். இவங்க அதாவது வந்து நம்ம 10 +2 படிச்சு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எப்போ பார்த்துட்டு பாருங்கள். 22, அதாவது வந்து லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு சொன்னேன். சண்டிகாடில் இப்போ நடக்க போகுன்னு சொல்கிறேன், பெங்களூர் நடக்க போக சொன்னேன். அடுத்து வந்து ஏஜ் வந்து நல்லா கேட்டுங்க. 2 ஜனவரி 2001லேருந்து 2 ஜனவரி 2004க்குள்ளே பிறந்திருக்கணும். அவங்க தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு சொன்னேன் வந்து டிப்ளமோ பிஎஸ்சி படித்தவங்க வந்து என்ன செய்யலாம், இதுக்குள்ளே 21 இயர்ஸ்க்குள்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பே லெவல் பாருங்கள், 26,900 வரைக்கும் பே லெவல் கொடுக்குறாங்க. அதேமாதிரி வந்து ஃபிசிக்கல் பாருங்கள், 1.6 கிலோமீட்டர் 7 மினிட்டில் முடிக்கணும். 1.6 கிலோமீட்டர் 7 மினிட்டில் முடிக்கணும். ஒரு 10 புல்லப் போடணும், 10 சிட்டப் பண்ணணும், ஒரு 20 ஸ்குவாட் போடணும். அவ்வளோதான் ஃபிசிக்கலில், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு எல்லாமே நான் விரிவாக சொன்னேன். இப்போ நம்ம அங்கே உள்ள போய் நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். இது வந்து அடுத்து வந்து ஃபிசிக்கல் பாருங்கள். ஃபிசிக்கலுக்கு வந்து உங்களுக்கு இதனுடைய நோட்டிஃபிகேஷன், இது ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் பாருங்கள், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு 2024 நடக்குது. ரெண்டாவது வந்து போஸ்ட், அதாவது எப்போ இருந்தால் அப்ளிகேஷன் 22 மே 2024லேருந்து லாஸ்ட் டேட்டு 5 ஜூன் அதுக்குள்ளே நடக்குது. அடுத்தது வெப்சைட் பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆன்லைன் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏர் மார்ஷல் செலெக்ஷன்.in, இந்த பாருங்கள், ஏர்மேன் செலெக்ஷன் CDAC.in, இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் இது ஏர்மேன் குரூப் ஒயில் வருது. மெடிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு குரூப் ஒய் வரும். சரிங்களா? அடுத்து வந்து ஏஜ் லிமிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் வந்து எப்போ உங்களுக்கு சொன்னேன், 2 ஜனவரி 2001லேருந்து 2 ஜனவரி 2006க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி இது அன்மேரிடு, இது நீங்கள் அன்மேரிடாக இருக்கணும், மேரிடாக இருக்கக்கூடாது. அடுத்து சேலரி வந்து 26,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து படிச்சது பாருங்கள். நான் 10th 12th படிக்க சொன்னேன். அதில் வந்து 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி
இங்கிலீஷு இதில் 50% மார்க் இருக்கணும். அந்த டிப்ளமா பிஎஸ்சி படித்தவங்களுக்கு ஃபார்மசி 50% மார்க் இருக்கணும். சரி, ஓகேங்களா? அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் சொன்னேன். நான் உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சுக்கணும்னு சொன்னேன். அது இருக்குது. அதேமாரி செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்டேஜ் 3 அது வந்து எப்படின்னா சப்ஸ்டிட்யூவன்ட் அப்பாயின்மெண்ட்லி டெஸ்டிங், 4 வந்து ஃபைனலி ஆஃப்டர் ப்ராசஸ். அதாவது ஃபிசிக்கல் முடிஞ்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் முடிஞ்சிருக்கோம், ஃபிசிக்கல் ரிட்டன் முடிஞ்சிருக்கோம், மெடிக்கல் முடிஞ்சிருக்கோம், அடுத்த ப்ராசஸ் நடக்கும். இது எப்படி அப்ளை பண்ணுறது பாருங்கள். இது வந்து பாருங்கள், ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் நான். நீங்கள் செல்லில் பண்ணால் தப்பாக பண்ணுவீங்க. சின்ன மிஸ்டேக்னால் ஏர்ஃபோர்ஸ் நேவியில் எடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் ஆன்லைன் கம்ப்யூட்டரில் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 100 வைப்பாங்க, முடிச்சு விட்ருவாங்க, க்ளீனாக இருக்கும், தப்பிதமெல்லாம் இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியாது. அதனால் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் நம்ம நெட் சென்டரை பண்ணுங்கள், தப்பிதம் நடக்காது. அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். ஓகே, அடுத்து பாருங்க, ஃபீஸ் பாருங்க. ஜென்ரலுக்கு 100 ரூபாய்க்கும், ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 100 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு 100 ரூபா. நீங்கள் எப்படி அனுப்புன்னு பாருங்க. ஆன்லைனில் பண்ணலாம், நெட்டில் பண்ணலாம், நெட் பேங்கிங் பண்ணலாம், டெபிட் கார்டு பண்ணலாம், கிரெடிட் கார்டு எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே ஃபிசிக்கல் உங்களுக்கு நான் சொன்னேன் பாருங்கள். 1.6 கிலோமீட்டர் ரன் வந்து எடுக்கணும், புஷ்அப் எடுக்கணும், செட்டப்ஸ் எடுக்கணும், ஸ்குவாட் அடிக்கணும். எல்லா டைமும் உங்களுக்கு சொன்னேன். அதாவது அருமையான வேலைவாய்ப்பு. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த நம்ம சேனலுக்கு பாருங்கள், நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் கார்டு ஆன் பண்ணிக்கிட்டா நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக வரும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணி இந்த தகவல் தெரிவிங்க. ஏர்போர்ட் செலெக்ஷன் நல்லா 10th 12th படித்தவங்களுக்கு, பிஎஸ்சி டிப்ளமோ படித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏர்ஃபோர்ஸ். இது வெட்டி எல்லாமே நான் சொல்லிட்டேன். நான் இதை பயன்படுத்திக்கங்க. நல்ல சேலரியும் கூட. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் ஜாப், இது ப்ரைவேட்டு கிடையாது. அதேமாரி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம் மாவட்டம். செல் நம்பர் 9943415471. இது வாட்ஸ்அப் நம்பர் தான். எங்கள் சென்டர் எங்கே அப்படின்னா சிங்கம்நேரி, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. மதுரையிலேருந்து 1.5 மணி நேரம், திண்டுக்கல்லேருந்து 1.5 மணி நேரம், காரைக்குடிலேருந்து 1 மணி நேரம், புதுக்கோட்டையிலேருந்து 1.5 மணி நேரம். இந்த சென்டரில் எங்கே இருக்குது. உங்களுக்கு இங்கே ஃபிசிக்கலுக்கு அண்ட் ரிட்டனுக்கு எல்லாமே தங்குறதுக்கு மெஸ் வசதி எல்லாமே இருக்குது. இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான், ப்ரைவேட் கிடையாது. ஐ ஆம் எக்ஸ்-சர்வீஸ்மேன், என்எஸ்சி கமாண்டோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு இந்த தகவலை தெரிவிங்க. அருமையான வேலைவாய்ப்பு. நாங்கள் இன்றைக்கி காலையிலே போட்டிருக்கணும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் நீங்கள் வேறு இதோட பார்த்துருப்பீங்க. பட் நாங்கள் இந்த விட இன்றைக்கி ஒரு லேட்டு, காலையில் பொண்ணு ஒரு 10-12 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, இப்போ பண்ண முடியாமல் போச்சு. அதனால் இந்த வீடியோ இன்றைக்கி லேட்டு, நான் காலையில் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதேமாதிரி பாருங்கள், அருமையான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு எடுத்துங்க. அது நல்லா இது பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.